ராகுல் காந்தி மீது பதியப்பட்டுள்ள பொய் வழக்கை கண்டித்து நாகல் நகரில் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பாஜக மற்றும் RSS அமைப்பு நாட்டில் உள்ள ஒவ்வொரு நிறுவனங்களையும் தன் வசப்படுத்திக் கொண்டுள்ளது. எனவே தற்போது நாங்கள் பாஜக, RSS மட்டுமின்றி இந்திய அரசுக்கு எதிராகவும் போராடி வருகிறோம் என்று கூறியிருந்தார். ராகுல் காந்தியின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மோன்ஜித் சேத்தியா என்பவர் அசாம் கவுஹாத்தி பான் பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் ராகுல் காந்தி மீது இந்திய இறையாண்மைக்கு ஆபத்தை விளைவித்தல், ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுதல் என்று 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்தி மீது தொடுக்கப்பட்ட இந்த பொய் வழக்கை எதிர்த்து தமிழகம் முழுவதும் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உத்தரவிட்டிருந்தார். மாநில தலைவரின் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் நாகல் நகர் சிண்டிகேட் வங்கி எதிரில் திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர மாவட்ட தலைவர் துரைமணிகண்டன் பாசிச பாஜக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முகமது அலியார், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி, திண்டுக்கல் மாவட்ட பொதுச் செயலாளர் வேங்கை ராஜா, மாமன்ற உறுப்பினர் பாரதி, மகிழா காங்கிரஸ் தெற்கு பகுதி செயலாளர் நாகலட்சுமி, மேற்கு பகுதி சுமதி அம்சவல்லி, SC/ST பிரிவு தலைவர் காளிராஜ், பொது கணக்கு குழு உறுப்பினர் வரதராஜன், ஜோதிராமலிங்கம், மதுரை வீரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கும் RSS அமைப்பிற்கும் எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பயந்து போய்